இயேசு வாழும் வீடு. என்ன சொல்லுங்க? இயேசு தங்கும் வீடு. அது எப்படி இருக்கணும்? அப்போது அது எப்படி இருக்கும்? அவர் வந்தா என்னெல்லாம் ஆசீர்வாதம். ஒரு பழைய பிரசங்கம் தான், ஆனால் ஒரு 4 வீடை பத்தி சொல்ல போறேன். முதல் வீடு யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏதாவது எடுத்து படிங்க. யோவான் சுவிசேஷம் அதுக்கு முன்னாடி இருக்கும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அதுக்கு முன்னாலே இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்திற்கு, இது எல்லா கல்யாணத்திலும் பிரசங்கம் பண்ணுவாங்க, இது கல்யாண பிரசங்கம் இல்லை. கவனிங்கள். அழைக்கப்பட்டார். என்ன சொல்லுங்க? ஒரு 3 வீடு பத்தி பேச போறேன். முதல்ல சொல்லு. நம்பர் 1, இயேசுவை அழைத்த வீடு. 2வது, இயேசுவை அழைக்காத வீடு, அவரை விரும்பி வந்த வீடு. எல்லாம் சொல்லுங்க. முதலாவது இயேசுவை அழைத்த வீடு. 2வது இயேசுவை அழைக்காத ஒரு வீடு. 3வது அவரை விரும்பி வந்த வீடு. உங்க வீடு எப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. முதலாவது, இயேசு அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டார். தமிழ் வேதத்தில் என்ன போட்டுருது? அந்த கல்யாணத்திற்கு, அந்த கல்யாண வீட்டிற்கு. அங்கு முன்னால் வசனம் போட்டிருக்கோம், அந்த கல்யாண வீட்டிற்கு. என்ன பாருங்க எல்லாரும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஏன் அழைக்கிறோம்? எப்போ அழைக்கிறோம் தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு வியாதி வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பாடு வந்தா அழைக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது, வசதி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, சுகம் இருக்குது, பணம் இருக்குது, அப்ப ஆண்டவர் அழைக்கிறதே இல்லை. ஆண்டவரையும் அழைக்கிறது இல்லை, ஊழியக்காரர் அழைக்கிறது இல்லை. ஊழியக்காரர் எப்ப ஞாபகத்துக்கு வராரு? வியாதி வந்தா, பிரச்சனை வந்தா, கல்யாணம் வந்தா, அடக்கம் பண்ணா யாரை கூப்பிடுறோம்? கல்யாணத்துக்கு ஊழியக்காரர் கூப்பிடுறோம், அடக்கம் பண்ணவும் ஆண்டவர் கூப்பிடுறோம். நான் சொல்ல வந்த வசனம் கவனிங்க. ஆண்டவர் எப்பவுமே கூப்பிடுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எரேமியா 33:3 தெரிஞ்ச வசனம். என்னை நோக்கி, எனக்கு பிரச்சனை தெரியுமா? அவர் சொல்றாரு, நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும். இப்ப என்ன பிரச்சனைனா, அவர் நோக்கி கூப்பிடல, நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க. கூப்பிட வேண்டிய விதத்துல கூப்பிடல, கூப்பிட வேண்டிய நேரத்துல கூப்பிடல. புரியுதா எல்லாருக்கும்? கூப்பிட வேண்டிய நேரத்துல சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்வாங்க. எல்லாம் முடிந்த பிறகு அவரை கூப்பிடக்கூடாது. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. இயேசுவும் அவரை அந்த வீட்டார் 2ஆம் வசனத்துல சொல்லுங்க, அழைக்கப்பட்டார். சத்தமா சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை வரும், என்ன குழப்பம் வரும், என்ன நிந்தை வரும், எந்த அவமானம் வரும் உங்களுக்கு தெரியாது. அந்த கல்யாண வீட்டில் நடந்த முதல் காரியம் குழப்பம், நிந்தை, அவமானம், கலக்கம், வேதனை. உங்களுக்கு திராட்சை ரசம் குறையப்பட்டது. நல்லா நீங்க கவனிக்கணும். என்ன பாருங்க எல்லாரும். இயேசு வந்தால் நிந்தனைகள் மாறும், குழப்பங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், அவமானங்கள் மாறும். நல்லா கவனிக்கணும். இப்ப கல்யாணம் நடத்துறாரு ஒருத்தர், நானே நடத்துறேன், உங்களை கூப்பிட்டேன், சாப்பாடு போட முடியல. நீங்க காலம் ஃபுல்லா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? பாஸ்ட் வீட்டுக்கு போனோம், பாஸ்ட் வீட்டுக்கு போனோம், சாப்பாடே போடல. கவனிங்க, அது காலம் முழுவதும் நிந்தை, காலம் முழுவதும் அவமானம். சொல்ல எல்லாரும், இயேசு வந்தால் குழப்பங்கள் மாறும். சத்தமா. அங்க ஒரே குழப்பம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்லை. நான் சொல்ல கருத்து என்ன பாருங்க எல்லாரும். நீங்களாம் கருத்தை அறிஞ்சவங்க. பல நேரங்களில் அவரை மறந்துடுறோம். வசதிகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது மறந்துடுறோம்.
நிறைய நானும் எவ்வளவு குடும்பங்களை பார்க்குறேன். ஏழ்மையை நேசிக்கிறோம், ஆனா நம்முடைய வசதியில கர்த்தரை மறந்துடுறோம். அந்த நாட்கள்ல அதிகமான தேவை, அதிகமான ஜெபம். இன்னைக்கு குறைவான தேவை, குறைவான ஜெபம். இல்லையா? உண்மையா இல்லையா? அன்னைக்கு அதிகமான தேவை, பிள்ளைகள் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், 3 பேரை படிக்க வைக்கணும். தேவைகள் அதிகம், ஜெபங்கள் அதிகம். இன்னைக்கு தேவைகள் குறைவு, ஜெபங்களும் குறைவு. நான் படிச்சு பாருங்க, குறைவுபட்டது. அந்த வார்த்தை படியுங்கள், குறைவுபட்டது. திராட்சை ரசம், இது திருமணத்துல சொல்லுவாங்க, அதை பத்தி பேச விரும்பல. எனக்கு இயேசு வந்தார், இயேசு வீட்டுல இருந்தார். நான் நிலகுனிய அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம், அவர் தயவு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா எல்லா குழப்பங்களையும் அவர் மாத்துவார். தெரியுமா? குழப்பங்கள் இல்லாத வீடே இல்லை, பிரச்சனை இல்லாத வீடே இல்லை, தேவை இல்லாத வீடே இல்லை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவைக்கு முடிவே இல்லை. பிரசங்கம் எழுதியிருக்கிறது, தேவைகளுக்கு முடிவே இல்லாது. ஒரு தேவை முடிஞ்சவொன்னு இன்னொரு தேவை வருது. புரியுது நினைக்கிறேன். ஒரு தேவை முடிஞ்ச பிறகு இன்னொரு புது தேவை வருது. அந்த தேவை முடிஞ்ச பிறகு இன்னொரு தேவை வருது. புரியுங்களா? முதல்ல வீடு கட்டணும், வீடு கட்டணும்னா வண்டி வாங்கணும், வண்டி வாங்கின உடனே அதுக்கு ஷெட்டு கட்டணும். வாழ்க்கையில தேவைகளுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஏன் கடன் வருது? தேவைக்கு, ஆசைக்கு மிஞ்சின எண்ணங்கள். இயேசுவை அழைத்தால், நம்பர் 1, அப்படி எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவை அழைத்தால் குழப்பங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், நிந்தனைகள் மாறும், அவமானங்கள் மாறும். அந்த கல்யாணத்துல ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல பெண் வீட்டார் பையன் வீட்டோட சண்டை போடுவாங்க, பையன் வீட்டார் பெண் வீட்டார் சண்டை போடுவாங்க. நீ என்னையா கல்யாணம் பண்ற? பையன் வீட்டுக்காரர் கேட்பாங்க, பொண்ணு வீட்டுக்காரர் கேட்பாங்க. அது பையன் சொல்லுவார், பையன் வீட்டுக்காரர், ஏன் நீ, நான் சொன்னேன் 100 பேரை கூப்பிடுன்னு, நீ 200 பேரை கூப்பிட்ட, நீ தான் பொறுப்பு. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குற்றம் சாட்டுகிற உலகத்துல இயேசு வருவாரானால் எல்லா குற்றங்களும் மாறும். சொல்லுங்க, குற்றச்சாட்டுகள் மாறும். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இயேசுவை அழைத்தால், கவனி எல்லாரும், உங்க வாழ்க்கையில தேவ வல்லமை விளங்கும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த 7ஆம் வசனம், 7ஆம் வசனம் என்ன பாருங்க. இயேசு வந்தால் வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். ஆமென் சொல்றீங்களா? அவர் வந்தாருன்னா வெறுமைதான், அங்க ஒண்ணும் இல்லதான். உங்களுக்கு எல்லாரும், நீங்க எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்துல இந்த கிராமத்துக்கு எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? கரைகளை உயர்த்தி, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன். அப்புறம் அன்னைக்கு வரும்போது சின்ன பையோட வந்திருப்பீங்க. இதுக்கு எல்லாம் என்ன சேர்த்தான். இன்னைக்கு நம்ம வீட்டை காலி போனோம்னா 2 லாரி வேணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா காரணம்? இயேசு வந்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுற வார்த்தை, அழைத்தால் வருவார். என்ன சொல்லுங்க? எந்த நேரத்துல வருவார், எப்போது வருவார், யார் கூப்பிட்டாலும் வருவார். நீர் வந்தால் முடியாததும், நம்புறீங்களா? அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாய். நான் திரும்ப சொல்றேன், கேட்கலாம். என்ன பாஸ்டர், நாங்க ஆர்டர் கூப்பிடுறோம், அவசியத்திற்கும் அவசரத்திற்கும். புரியுதா? அவசியத்திற்கும். நான் சின்ன கேள்வி கேட்கிறேன். சந்தோஷமா இருக்கிற போது அதிகமா ஜெபம் பண்றீங்களா? துக்கமா இருக்கும் ரொம்ப ஜெபம் பண்றீங்களா? பிரச்சனை இருக்கும் அதிகமா ஜெபம் பண்றீங்களா? பிரச்சனை இல்லாத போது அதிகமா ஜெபம் பண்றீங்களா? என்னம்மா, எப்ப அதிகமா ஜெபம் பண்றீங்க? பிரச்சனை இருந்தா ஒரே கண்ணீர், ஒரே போராட்டம். ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. இப்ப நேரங்கள் ஐயாவே தெரியுது இல்லை, புரியுது இல்லை. பற்பல வேலைகளை செய்வதில் அதிக வருத்தம் அடைந்தாள். உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு அழைத்தவள் மார்த்தாள் தான். ஆனா மார்த்தாள் அழைத்தால், ஆனா அவ வேலை பண்ணிட்டு இருக்கிறாள். புரியுதா உங்களுக்கு? நீங்களா யார் தெரியுமா? ஏற்றுக்கொண்டோம். அந்த சொல்லம் போட்டுருது, மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். என்னங்க? இயேசுவை. அப்ப ஏற்றுக்கொண்டவளுக்கு என்ன முடியல? உட்கார்ந்து வசனம் கேட்க முடியல. தமிழ் புரியுதா? இந்த 2 பிள்ளைகளை கூப்பிட போறேன். இப்போ நீ வா, நீ இந்த உட்கார், சுவரப்ப கீழே உட்காருங்க.
நீ வா, நீ அந்த பக்கம் உட்கார். ஒரு வீடுன்னு வச்சுக்கலேன், நீ அந்த பக்கம், அந்த பக்கமா வீடு. கூப்பிட்டது மார்த்தாள், சாரி கூப்பிட்டது மார்த்தா தான். வாங்க ஆண்டவரேன்னு சொன்னது இந்த அம்மா தான். எனக்கு கூப்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குது இப்போ? யாரை பாக்குது இப்போ? யாரை பார்த்துட்டுன்னு கேட்டேன். போகிறவங்கள வரவங்கள, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்த புடவை எங்க வாங்கினீங்க, இந்த புடவை எங்க வாங்கினீங்க, இந்த பேக் எங்க வாங்கினீங்க, இந்த பொண்ணு யாரை பார்த்துக்குது? ஆனா இந்த பொண்ணு யாரை பார்த்துட்டு இருக்குது? சத்தமா. இதுக்கு யாரை பத்தி கவலை இல்லை, ஒருத்தரை பத்தியும் கவலை இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? வரவங்களை பத்தி கவலை இல்லை, போறவங்க பத்தி கவலை இல்லை. அவங்க சாப்பிட்டாங்களா, வந்தாங்களா, போனாங்களா. சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க வீட்டுல 4 பேர பிள்ளைகள் வந்தா ஜெபிக்க முடியுதா? ஜெபம் இருக்குதா அன்னைக்கு? உங்க வீட்டுல 4 சொந்தக்காரர் வந்தாங்கன்னா ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். ஏமா வீட்டுல 4 சொந்தக்காரர் வந்தா ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். ஆஹா சிரிக்கிறீங்க. ஆடு என்ன, கோழி என்ன, மாடு என்ன, எல்லாம் இருக்கிறீங்க, வறுவல் பொரியல் எல்லாம். இதை விட்டுறீங்க பாருங்க. இவர் முக்கியமா, இது முக்கியமா? சொல்லுங்க, இவர் முக்கியமா, இவர் முக்கியமான்னு கேட்டேன். இந்த பொண்ணு யாரை பார்த்துட்டு இருக்குது? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இதை பத்தி என்ன இல்லை. அழைத்தாரு, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும், அவங்கதான் பார்க்கணும். இது உலகத்தையே பார்த்துட்டு இருக்குது. ஆனா எங்கதான் இருக்குது? சபையில தான் இருக்குது. இயேசு இருக்கிற வீட்டுல இது கூட இருக்குது. ஆனா இதுக்கு பார்வையில் எது மேலதான்? சத்தமா. நீ சாயங்காலம் ஜனங்கள் எங்க போனாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த புள்ள பத்தீங்களா என்னதான் பண்ணுது? இதுக்கு தேவை இல்லையா? இதுக்கு தேவை இருக்குதா இல்லையா? சத்தமா. மனுஷர் வேணுமா இல்லையா? ஆனால் இது நித்தியத்தை குறித்த அறிவு, அது உலகத்தை குறித்த அறிவு. தமிழ் புரியுதா? இது தேவனை குறித்த அறிவு, இந்த பொண்ணுக்கு உலகத்தை குறித்த அறிவு. இதுக்கு உலகம் தேவை, அவர் தேவை, இவர் தேவை. ஆனா இந்த பொண்ணுக்கு, ஆமென் சொல்லுங்க, இந்த பொண்ணுக்கு பைபிள் தெரியும். ஆனா இந்த பொண்ணுக்கு பைபிளுடைய ஆண்டவர் தெரியும். இப்படி சொல்றேன். இந்த பொண்ணுக்கு வேதம் தெரியும். ஆனா இந்த பொண்ணுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். இது பெருசு. வேதம் தெரியணுமா, வேதத்தின் ஆண்டவர் தெரியணுமா? சத்தமா. உங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் தெரியும், எனக்கு தெரியும். இவர் சொல்ற, அதாவது அவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழு நாள், அது சொல்லுவாரு, அவன் உயிரோடு மறிக்கவில்லை, அவன் உயிர்த்தெழுவான். இந்த பொண்ணு சொல்லுது, அதாவது மரித்தோர் உயிரிழந்திருக்கும் போது இவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பொண்ணு எது தெரியுது? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது இவனும். அப்ப இந்த பொண்ணுக்கு உயிர்த்ததை பற்றி தெரியுது. புரியுதா புரியலையா இந்த பொண்ணுக்கு? ஆனா இது ஒண்ணுமே தெரியாது. ஏசுநாதர் மட்டும் தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இதுக்கு உலகம் தேவை, இந்த பிள்ளைக்கு சத்தமா சொல்லுமா, ஆண்டவர் மட்டும் தேவை. தமிழ் புரியுதா? எனவே சொன்னார் ஆண்டவர், நீ பற்பல வேலை பாருங்க. இந்த பொண்ணு அடிக்க டென்ஷன் ஆயிடும், திட்டும் எல்லாரையும். ஏசுநாதரே திட்டும். கவலை இல்லையா? என்னது? உலகத்தோடு ரொம்ப நேரம் வாழ்ந்தீங்கன்னா டென்ஷனா இருப்பீங்க, ஆண்டோடு வந்து அமைதியா இருப்பீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. பாருங்க, இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை 2 பேருக்கும் தான் இருக்குது. அந்த வீட்டுல வியாதி உள்ள ஒரு லாசர், பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா இந்த பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு பிரச்சனை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் தான் முக்கியம். இந்த பொண்ணுடைய பார்வை எங்கதான்? ஒரு அழைப்போது வீட்டுல போய், பாப்பா உதாரணம் சொல்றேன், இதுக்கு ஃபுல்லா உலகம் 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 உலகம். டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், ரீல்ஸ் பார்க்கணும், புரியல, யூடியூப் பார்க்கணும். 21 என்னதான் இது? ஆனா எங்கதான் இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க. அது பொண்ணுக்கு எதுவுமே இல்லை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது அதாவது அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிடும். அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆனா என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, நீர் அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நீர் அவளுக்கு
ஹலோ, அவ புத்தி இருக்கிற அளவு எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, என்னைக்குமே அதாவது உலக மனுஷனுக்கு ஆவிக்குள்ள பார்த்தா பிடிக்காது. உலக மனுஷனுக்கு, ஜென்மஸ்வால் மனுஷனுக்கு ஆவிக்குரிய மக்களை பார்த்தா பிடிக்காது. எஸ் ஆர் நோ? இப்போ நீங்க ரொம்ப பக்தியா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்காருக்கு உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை. இந்த பொண்ணு யாரும் பிடிக்காது? கூட பிறந்த சகோதரியே பிடிக்காது. அவ சொல்றது, உனக்கு கவலை இல்லையா? அவ யோசித்து பாருங்க, எவ்வளவு உலகத்தில் ஈடுபாடு இருக்கிறீங்களோ அவ்வளவும். நான் காலையில் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், சமூக வாழ்க்கை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. இல்ல சொல்லுங்க, ஆங்கிலம் புரிந்தவர்கள், if there is no social life, there is no spiritual life. சமூக வாழ்க்கையில நீங்க சரியில்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்க முடியாது. இந்த பொண்ணு சமூக வாழ்க்கையில சரியில்லை. யார் குற்றப்படுத்துது? முதல்ல சகோதரிய, அப்புறம் ஆண்டவரை, அப்புறம் எல்லாரையும். தமிழ் புரியுதா? குற்றப்படுத்துறோம் எப்பவுமே இயேசுக்கு தூரமா இருப்பாங்க, குற்றப்படுத்தப்படுகிறவர்கள் இயேசுக்கு பக்கத்துல இருப்பாங்க. தமிழ் புரியலையோ? நல்லா கவனிக்கணும். குற்றப்படுத்துகிறவர்கள் இயேசுவுக்கு தூரமா இருப்பாங்க, குற்றப்படுத்தப்படுகிறவர்கள், நான் பின்னால சொல்லுவேன், அந்த வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. சொல்லுங்க, இயேசுவை அழைத்த வீடு. அத சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 3 தடவை சொல்ல போறேன். உங்களை அடையாளமாய் மாற்றுவார், அற்புதங்களாய் மாற்றுவார், உங்களையே ஒரு பேசு பொருளாய் மாற்றுவார். சத்தமா சொல்லுங்க. 10ஆம் வசனம், 10ஆம் வசனம், 10ஆம் வசனம். எஸ், ஹலோ. அவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா எனக்கு கவனிங்க எல்லாரும், உங்க முந்தின வாழ்க்கைக்கும் உங்கள் பிந்தின வாழ்க்கைக்கும் பெரிய மாற்றம் இருக்கும். சொல்லுங்க, முன்பு பின்பு. இந்த வார்த்தை இருக்குதாங்க, ரவுண்ட் பண்ணுங்களேன். முன்பு, ஏமா ரவுண்ட் பண்றியா? முன்பு பின்பு. கவனிங்க, இயேசு வாழ்க்கை வந்துட்டாருன்னா முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கைக்கும் உலகமே வித்தியாசம் பார்க்கும். இதை சொன்னது யார் தெரியுமா? சாதாரண பொது ஜனங்கள். முன்பு பின்பு எல்லாம் கரெக்டா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மையமா இருந்தாருன்னா என்ன பாருங்க எல்லாரும் சொல்லுங்க, மையமாய், நடுவில். மையமா இருந்தாருன்னா உலகமே சொல்லும், இப்படி இருந்த அம்மா இப்படி ஆயிடுச்சு. முன்பு பின்பு. உலகம் எதை பார்க்குது? ரெண்டையுமே பார்க்குது. என்னமா பாக்குறீங்க? நீங்க சண்டைக்காரின்றது கிராமத்துக்கே தெரியும் என்று பாக்குறீங்க. நீங்க சண்டைக்காரின்றது மாமியாருக்கே தெரியும், நீங்க சண்டைக்காரி மருமகளுக்கே தெரியும். ஆனால் இயேசுக்குள்ள வரும்போது, ஆண்டவரை மையமாய் கொள்ளும் போது, முந்தின வாழ்க்கைக்கும் பிந்தின வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். சத்தமா சொல்லுங்க. சில வித்தியாசமே இல்லை அப்படின்னா அது ஒண்ணுமே அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னை அடையாளமாய் வைப்பார். சொல்றேன், இயேசு அந்த வீட்டுக்கு அன்னைக்கு போனார 2000 வருஷம் இந்த வீட்டை பற்றி ஆண்டவர் பேசப்படுது. எல்லா கல்யாணத்துல இருந்து இப்படி பேசப்படுது. இந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன கிராமம் அது. அந்த கிராமத்துல அழைக்கப்பட்டால் அந்த வீடு 2000 வருஷம் எல்லா தேசங்களும் பேசப்படுது. அது பேசாத கல்யாணமே இல்லை. நீங்க எத்தனை பசங்க கேட்டிருப்பீங்களே காண ஒரு கல்யாணத்துல? ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, அழைத்தால் வல்லமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். அதுல போட்டு பாருங்க, மகிமை. 11ஆம் வசனம் 2வது வரி. சொல்லுங்க, மகிமை. சத்தமா என்ன பாருங்க, நீங்களும் மகிமையா இருப்பீங்க, உங்களால் அவர் மகிமைப்படுவார். எல்லா கரங்களை சொல்லுங்க, இயேசு என் வீட்டுல இருந்தாருன்னா எனக்கே மகிமை தான், என்னால் அவருக்கு மகிமை. அது யார் இந்த வசனம் சொல்றாங்க தெரியுமா? இந்த வசனம் யார் சொல்றாங்க? சாதாரண பொது ஜனங்கள் சொல்றாங்க. ஹலோ, உங்க வாழ்க்கையை உங்க மக்கள் பாக்குறாங்க, பக்கத்து பாக்குறாங்க. திரும்ப சொல்றேன், உலக உறவுகள்ல சரியா இல்லாவிட்டால் ஆவிக்குரிய உறவுகளை சரியா இருக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க. இந்த பொண்ணுதானே ஆண்டவர் கூப்பிட்டுச்சு, இதான் கூப்பிட்டுது. முதல்ல சொந்த சகோதரியோடு உறவு இல்லை. இந்த பொண்ணு திட்டுது, என்னை தனியே விட்டு வந்திருக்கிறாள, அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? ஏன் நீ சொல்லக்கூடாதா? தமிழ் புரியுதா? என்னைக்கும் ஆண்டோடு தூரமா இருக்கிறவங்க அடுத்தவங்களை குற்றப்படுத்திதான் இருப்பாங்க. கரண் போய் சொல்லுங்க,
ஆண்டு தூரமா இருக்கிறவங்கெல்லாம் அடுத்தவங்களை குற்றப்படுத்தா இருப்பாங்க. இதுவும் வசனம் கேட்காது, கேட்கிறவங்களே விடாது, புரியவே மாட்டாது. இதுவும் ஆராதிக்காது, ஆராதிக்க குறை சொல்லும். நீ நல்லாவே பாடல, நல்லாவே கை தட்டல, ஒரு ராகம் சரியில்லை, ஒரு தாளம் சரியில்லை. இது எங்க பார்த்துட்டு இருக்குது? வேடிக்க. இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு இருக்குது. நீ பாண்டியம்மா, நீ பாண்டியா பாண்டியான்னு கேட்டேன். அப்படியா? உனக்கு இந்த பிள்ளைக்கு மன அழுத்தம் இருக்குது. 2 பேருக்கும் அந்த வீட்டுல ஒரு வியாதி உள்ள ஒருத்தர். திரும்ப சொல்றேன், 2 பேருக்கும் அம்மா அப்பா இல்லை. அது ஒரு கவலை தான். தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அந்த சகோதரனுக்கு நீண்ட கால வியாதி. இந்த பொண்ணுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, இந்த பொண்ணுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. பொறுப்பை உணர்ந்து இயேசுவை தேடுது, பொறுப்பை உணர்ந்து உலகத்தை தேடுது. இது பாருங்க எங்க இருக்குது பாருங்களேன். இப்ப அது போட்டு திரும்பி உட்காந்தா பரவாயில்ல. அதை பொண்ணு சொல்லிட்டு நீங்க தானே உட்கார சொல்றீங்க அப்படின்னு சொல்றோம். இதை பார்த்தாவது என்ன செய்யணும் அந்த பொண்ணு? புரியல. இதை பார்த்தாவது உட்கார்ந்து இருக்கிறாள, நம்ம கூட உட்காருவோம். நீங்க ஜெபம் பண்றீங்களே, உங்க பிள்ளைங்க உட்காந்து ஜெபம் பண்றாங்களா உங்க கூட? உங்க வீட்டுக்கார உட்காந்து ஜெபம் பண்றாரு உங்க கூட? உங்க வீட்டுக்காரர் உங்க கூட உட்காந்து ஜெபம் பண்றாரா கேட்டேன். அந்த ஆள் ரீல்ஸ் பார்த்துக்கிறாரு, டிவி பார்த்துக்கிறாரு. திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்? இது என்ன உள்ளம்? இது இதனுடைய பார்வை எல்லாம் எங்கதான்? போக்கஸ் எங்க தெரியுமா? உலகத்துல. இந்த போக்கஸ் சத்தமா சொல்லுங்க, உங்க போக்கஸ் யாரு மேலமா? வீட்டுக்கார மேலையா? தெரியல எனக்கு யாரு. ஒரு யார் மேல தெரியல. சொல்லுங்க, என் பார்வை எல்லாம் அவர் மேலதான். திரும்ப சொல்றேன், பிரச்சனை வந்த பிறகு அழைக்கல. அப்படியா? பிரச்சனை வந்த பிறகு அழைக்கல. இப்படி அதுவரை கூப்பிட்டாங்க, என்னம்மா? அவங்களுக்கு தெரியாது பிரச்சனை வரும் தெரியாது. ஆனா அழையுங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் அவர் பார்த்துப்பார். எல்லாம் பார்த்து கொள்ளுவார். சத்தமா சொல்லுங்க, குறைகளை பார்ப்பார், குழப்பங்களை பார்ப்பார், கலக்கங்களை பார்ப்பார், கண்ணீரை பார்ப்பார், அவமானங்களை பார்ப்பார், நிந்தையை பார்ப்பார், உன்னை பற்றி சொல்லப்படுகிற கேவலமான வார்த்தைகளையும் பார்ப்பார். ஆமென் சொல்றீங்களா? நம்ம எப்ப வரும் ஆண்டவர்கிட்ட? இந்த பரீட்சை நேரம் ஒரே பக்தி மயமா இருக்கு அந்த பசங்க எல்லாம். இன்னைக்கு காலையில ஒரே ஜபம் தான். துவாலை பசங்க ஜபம் பண்ணாது, பாட்டு பாடாது, கை தட்டாது, சபைக்கே வராது. இன்னைக்கு வந்து லைன்ல நிக்குதுங்க. எதுக்கு? நாளை 10th எக்ஸாம் பாஸ்ட் எனக்கு ஜபம் பண்ணுங்க. நான் இயேசுநாதர் என்ன கருவேப்பிள்ளையா அவரு? இது எப்ப ஜபம் பண்ணிருக்கணும்? ஸ்கூல் போகும்போதே போன மாசம் வந்து பாஸ்டர் எனக்கு ஜபம் பண்ணுங்க, நல்லா படிக்கணும், நான் டிவி பார்க்க கூட ஜெபிச்சிருக்கணும். நாளைக்கு எக்ஸாம்னா இப்போ ஜபம் பண்ணுது. ஏன் 10th எழுதுறவங்க இங்கெல்லாம் யாருமே 10th எழுதலையாமா? ஜபம் பண்ணியா? காலம் பாஸ்டர் ஜபம் பண்ணாரா? நீ ஜபம் பண்ணீங்கனியா? எப்பவுமே ஜபம் பண்ணுவியா? சூப்பர். சொல்லுங்க, பிரச்சனை வந்த பிறகு அல்ல, சத்தமா இப்ப ஜெபம் பண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். நான் சாட்சி சொல்றேன், நான் 17 வயசு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அன்னைக்கு ஜெபிக்கிற மாதிரி இன்னைக்கு ஜெபிக்க முடியல எனக்கு. அன்னைக்கு நிறைய ஜெபம். ட்ரெயின்ல போகும்போது நான் பியூசி பண்ணிட்டு இருக்கிறேன் தாம்பரத்துல. வீடு வந்து பீச் ஸ்டேஷன்ல. பீச் டு தாம்பரம் ஜெபம் தான், தாம்பரம் டு பீச் ஜெபம் தான். பஸ்ல போனாலும் ஜெபம். இந்த ராயபுரம் மாதா கோயில் ஒன்று இருக்குது, அது பீச் வந்து ரொம்ப முன்னாடி இருந்துச்சு. அந்த பாறை மேல உட்கார்ந்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆல் நைட் ப்ரேயர் மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு ஜெப கூட்டோட மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ண மாட்டேன், ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டேன், காலையில மிஸ் பண்ண மாட்டேன், சாயங்காலம் மிஸ் பண்ண மாட்டேன். காலையில சாராயண சபைக்கு போறேன். 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 4 மணிக்கு முடியும். கூரை 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒருத்தர் எழுந்து போக கூடாது. எழுந்து போனா அக்கினி பட்சிக்கன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. அது முடிச்சுட்டு சாயங்காலம் ராயபுரம் மாரநாதா சபை இருக்குது. என் கூட ஜான் சாலமன் வருவார் கூடவே. சாயங்காலம் அங்க போவேன். நான் என்ன சொல்ல தெரியுமா? அன்றைய தேடுதல் இன்றைக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, இன்றைய தேடுதல். கைப்பிடி சொல்லுமா, இன்றைய தேடுதல் நாளைக்கு ஆசீர்வாதம். சும்மா ஜெபம் பண்ணி வெயி, என்னைக்கா கூட உன்னை பாதுகாக்கும். ஆமே. இந்த பொண்ணுக்கு என்ன தேவை? இந்த பொண்ணுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். என்னங்க இதுக்கு என்ன தேவை?
மனுஷால் தேவை. வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? குடும்பத்தில் இந்த கல்யாணத்துல கல்யாணம் நடத்த போனேன். கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் மேடையிலேயே ஃப்ரெண்டு கூட பேசினுக்கிறான். அந்த பொண்ணு வருது, பேசிட்டு போகுது. எவரான் இந்த கை காட்டுறான், ஒண்ணுமே புரியல. கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறேன் நாங்க. பொண்ணும் பேசுது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, பையனும். இது கல்யாணமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. நான் கேட்டேன் அந்த பாஸ்டர் கிட்ட, என்ன ஏன்னு கேட்டேன், எனக்கே புரியலையான்றாரு. ஒரு பயம் இல்லை இல்லை கேட்ட சொல்லுது, என் ஃப்ரெண்டு முக்கியமா ஆண்டவர் முக்கியமா? கொடுமை இல்லை, அதை விட பெரிய கொடுமை. நான் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறேன், அவன் மொழி வைக்கினே இருக்கிறான். அவன் பொண்ணு கிட்ட கவர் கொடுத்துனே போறான். அந்த பொண்ணு வாங்கினே இருக்குது. தமிழ் புரியுதா? கேவலம் இல்லை இதெல்லாம். சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுவார். சொல்லுங்க, அழைத்தா, சொல்லுங்க, அழைத்தா வந்தா. இன்னொரு வீடு இருக்குது, அழைக்காமலே வந்த வீடு. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 8:14. இயேசு வந்து போதும். இயேசு பேதுரு வீட்டில் என்ன பாருங்க, இவரை யார் அழைத்தது? அழைச்சாரா? ஆள் அனுப்பினாரா? மெசேஜ் கொடுத்தாரா? என்ன பாருங்க, முதலாவது வந்தது கடமை. அழைத்தால் வருவது கடமை, அழைக்காமல் வருவது உறவு. எல்லாம் சொல்லுங்க. அழைத்தால் வருவது, முதல்ல எதுக்காக போனார் அவரு? அழைச்சாங்க, அதனால போனாங்க. அது அவருடைய மரியாதையுடைய சகோதரியின் மகன், கடமைக்காக போனார். அந்த இடத்துல கூட அற்புதங்களை செய்தார். சொல்லி குழப்பங்களை மாற்றினார், நிந்தைகளை மாற்றினார், அவமானங்களை மாற்றினார், வேதனைகளை மாற்றினார், கண்ணீரை மாற்றினார், அவச்சொல்லை மாற்றினார். சொல்லுங்க, அடையாளமாக்குவார். சொல்லுங்க, ஆசீர்வாதமாக்குவார். தலைமுறை தலைமுறையாக நான் பேசும் பொருள் என்ன மாற்றுவார். அந்த வீடு இன்னைக்கு பேசும் பொருளா இருந்தா இல்லையா? எல்லா கல்யாணங்கள்லயும் அதான் பேசுறாங்க. கத்தோலிக்க திருச்சபையிலையும் அது எல்லா சபைகள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? இதுதான் முதல் வீடு, அழைத்தால் வந்த வீடு. இரண்டாவது வீடு, உறவுக்காக வந்த வீடு. எல்லாம் படிங்க, சேர்ந்து படிங்க அந்த வார்த்தை. இயேசு ஏந்துமா கோச்சிங் கத்துனா ரைட், இதெல்லாம் பொண்ணுதான். இந்த அக்கா தங்கச்சா ஹாஸ்டல் தான். ரைட், என்ன பாருங்க எல்லாரும். இயேசு பேர் கூட இருந்துமா, முடிஞ்சு போச்சு உன் நாடகம். இயேசு பேதுருவி கவனிங்க, முதலாவது வந்தது கடமைக்காக, இரண்டாவது உறவுக்காக. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவனை பார்த்து சொன்னார், ஒரு நாள் அவன் வலைகளை வீசி கொண்டிருந்தான். தேர்ச்சி பெற்ற ஒரு மீனவன், பிசினஸ் மேன். திடீர்னு சொன்னார், ஆண்டவர் என்னை பின்பற்றி வா. உடனே தன் வலைகளை விட்டு அவனுக்கு பின் சென்றான். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. உடனே வலைகளை விட்டு பின் சென்றான். தேவன் பார்த்தாரு, அந்த அர்ப்பணம், அந்த தியாகம், அந்த கீழ்ப்படிதல், அதை பார்த்து தான் அவன் வீட்டுக்கு கூப்பிடாமலே வந்தார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. முதலாவது வந்தது கடமைக்காக, இரண்டாவது வந்தது உறவுக்காக. ஏன் தெரியுமா? அவனுடைய கீழ்ப்படியில பாக்குறார். இன்னைக்கு உங்களை கூட இந்த கீழ்ப்படியில கர்த்தர் பாக்குறார், அர்ப்பணத்தை பாக்குறார். ஐயோ பாருங்க, அவன் யாரோட ஆலோசிக்கல. நிறைய பேர் 3 பேர் சொன்னான். முதல்ல என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ண போறேன், ரெண்டாவது நான் மனைவியை கல்யாணம் பண்ணிருக்கிறேன், மூணாவது ஏற்பாடு வாங்கி இருக்கிறேன். 3 பேருமே சாப்பிட்டு போக்கு சொன்னான். ஆனா வேதம் சொல்லுகிறது உடனே. என்னங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு ஐயா கேட்பாரு, ஏமா வரல பாஸ்டர்? நான் வந்தேன்னா பாதி வழியில எங்க அம்மா வந்தாங்களா? வரட்டும். அம்மா எங்கிருந்து வந்தாங்க? ஆவடி தானே வந்தாங்க, அமெரிக்காவில தான் வந்தாங்க. என்னடி பாக்குறீங்க? அம்மா எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்டேன். ஆவடிந்து வந்தாங்க, இல்ல திருவள்ளூர்ந்து வந்திருப்பாங்க. திருவள்ளூர்ந்து வந்த அம்மாவுக்கே சபைக்கு வர முடியலன்னா இன்னும் அமெரிக்கா மாப்பிள்ளை இருந்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. பேதுரு சாரி அவர் இயேசு பேதுரு வீட்டில், சத்தமா படிங்க. இதுக்கு முன்னால ஒருத்தன் சொல்றான், அதுக்கு முந்தின வசனத்துல எங்கிட்ட நீ வராதீங்கன்றான். என்னங்க
உங்களுக்கு தெரியுமா?